தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 2026 சட்டப்பேரவை தேர்தல் களம் வீகத்தில் முந்துவது யார் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கின்றது. இப்போதே அந்த பேச்சு ஏன் வருகிறது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இப்போது இல்லை, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பேச்சு ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கத்திற்கு மாறாகவே இந்த பேச்சு முன்னாடியே தொடங்கியிருப்பது ஏன் என்றும், குறிப்பாக ஆளுகின்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தொகுதி சார்ந்தும் கூட்டணி சார்ந்தும் பேசுகிறதும், நாங்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று வெற்றி இலக்கை திமுக முன்னாடியே வைக்கிறதுமே ஆட்சியின் மீதான ஒரு பெரும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அந்த அதிருப்தியை மறைப்பதற்காக தேர்தல் பேச்சை இப்போவே மிக முன்கூட்டியே திமுக தொடங்கிவிட்டதா என்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டுமல்ல, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது மீண்டும் வலுப்பெற்றிருக்க, அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்பட்டிருக்கிற சூழல்ல, எதிர்க்கட்சி கூட்டணி வலுப்பெற்றிருக்கிற சூழல்ல ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். அதை சரியாக மக்களிடம் கொண்டு சேர்த்து வாக்கை பெறுவது மட்டும்தான் பாக்கி என்கிற நிலையிலே எதிர்க்கட்சி இருப்பதாக ஒரு பார்வை இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லைங்க. எதிர்க்கட்சி கூட்டணியெல்லாம் உறுதியாகலாம் இல்லை, அந்த கூட்டணி வலுவாகவும் இல்லை, தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்னு திமுக கூட்டணியில் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, திமுக கூட்டணியில் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிக்குள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக என்று திமுகவுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருக்கடியை, குழப்பத்தை மறைக்கிறதுக்காக திமுக எதிர்க்கட்சி கூட்டணியில் குழப்பம் இருப்பதாக ஒரு திட்டமிட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்குது. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால தான் மாறி இந்த கூட்டணி குறித்தே கவனம் கொண்டிருக்கு. குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதற்கு பிறகு திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டது என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய தமிழ் நாளிதழ் 2 அவர் கொடுத்திருக்கிற பேட்டி என்பது இன்னும் தமிழ்நாட்டில் அரசியலை ஒரு பெரும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்குன்னே சொல்லலாம். அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறது, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுடைய புழக்கம் ரொம்ப அதிகரிச்சிட்ருக்கு, குற்றம் ரொம்ப அதிகரிச்சிட்ருக்கு, சட்டம் ஒழுங்கு படு மோசமாக இருக்குது. இதையெல்லாம் 2026 வருகிற எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்ததற்கு பிறகு எல்லாற்றையும் கட்டுப்படுத்துவோம், சட்டவிரோத குடியேற்றங்களை மட்டுப்படுத்துவோம் என்று அவர் சொல்லிட்டு வர்றதில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜகவும் அங்கம் வகிக்கிறது என்கிற அந்த கருத்தை பிடித்து கொண்டிருக்கிறது திமுக மற்றும் அதன் சார்பு அவருடைய ஆதரவாளர்கள். ஏனென்றால் இது வச்சு இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் அதிமுக தரப்பில் குற்றம் சொல்கிறாங்க, பாஜக தரப்புலையும் குற்றம் சொல்கிறாங்க. ஏற்கனவே முருகர் மாநாட்டை வைத்து இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலான்னு பார்த்தாங்க, அந்த முயற்சி வெற்றி பெறலை. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இருந்திருக்கிறார். சார் வணக்கம். 2036 வரை எங்கள் ஆட்சி தான் முதலமைச்சர் சொல்கிறாரு. கூட்டணி மிக உறுதியாகிவிட்டது, நாங்கள் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சொல்றார். திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்று பாஜகவிலிருந்து சொல்றாங்க. இந்த தேர்தல் வியூகத்தை பொறுத்த வரைக்கும் யார் சார் முந்தி கொண்டு இருப்பது? தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மக்கள் தான். 1989 2 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 91 மிக வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரு படுதோல்வி. திமுக தலைவர் திரு கருணாநிதி மட்டுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவானது. 91-96 செல்வி ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் 151 எம்எல்ஏக்களுக்கு மேலே இருந்து ஆட்சி நடத்தினார். அடுத்த முறையும் நானே ஆட்சிக்கு வருவேன் என்று சொன்னார். அவர் உட்பட பலரும் தோல்வியடைந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற முடிந்தது. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் விரும்பிவிட்டால் திரு ஸ்டாலின் அவர்களோ மற்றவர்களோ சொல்லுகிற எதுவுமே எடுபடாது என்பதுதான் தேர்தல் கள யதார்த்த அரசியல். எனவே 2031, 36 இந்த கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் நாங்களே ஆட்சி செய்வோம் என்றெல்லாம் பேசியவர்கள் எங்கோ போய்விட்டார்கள். அதனால இந்த முதலமைச்சருடைய நம்பிக்கையாகவே இருக்கட்டும், ஆனால் கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணிவகுக்கிற காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகளும் கூட ஆட்சியில் பங்கு என்று பேச தொடங்கிவிட்டன. ஆட்சியில் பங்கு மட்டுமல்ல, காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவரே பேச தொடங்கிவிட்டார். இங்க இருக்கிற நிர்வாகிகள் டெல்லி தலைமைக்கு எழுதுகிறார்கள்.
இந்த முறை அதிக இடங்களை பெற வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், துணை முதலமைச்சர் என்கிற நிலைப்பாட்டை நாம் ஏற்படுத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகிகள் பேசுகிறார்கள், டெல்லிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற உதாரணம் 1980ஆம் ஆண்டிலேயே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சி என்று 50% என்று தேர்தலில் போட்டியிட்ட கட்சிதான் திமுக காங்கிரஸ். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாம் மீண்டும் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு இதுதான் நல்ல தருணம் என்று காங்கிரசார் பேசுகிறார்கள். இதிலிருந்து மடைமாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்கு தான் என்டிஏ அதிமுக தலைமையிலே ஒரு வலுவான கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என்கிற நோக்கத்தில், என்கிற பார்வையில் தான் இந்த மாதிரியான இந்த சிண்டு முடியும் வேலைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கிறது. இதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களை திரு செல்வ பிறந்தகை சென்று சந்தித்திருப்பது என்பதும் இதனுடைய ஒரு அம்சமாகத்தான். அதிமுக என்டிஏ கூட்டணி பலமாக அமைந்துவிடக் கூடாது என்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில் இது போன்ற செயல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடுகிறது. அப்படியே இந்த புறம் பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்றுதான் அவங்க பிரகடனப்படுத்தி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்றார்கள். ஆனால் இங்கும் ஒரு கூட்டணி ஆட்சி வருவதுதான் சரியானது, உகந்தது என்று பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாகவே முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பல மாநில தேசிய தலைவர்களும் பேசி வந்தார்கள். 2026 என்டிஏ தலைமையில் ஆட்சி என்று. ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது 80லே தோல்வி அடைந்து விட்டதால் இனி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்கிற அந்த சிந்தனைக்கே இடம் இல்லை என்று திமுகவும் அதிமுகவும் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த அமித்ஷா அவர்கள் இன்று முன்ன என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பது என்டிஏ கூட்டணியில் வெற்றி பெற்று அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் என்று பேசி வந்தார்கள். ஆனால் இந்த கூட்டணி ஆட்சியில் பாஜகவும் பங்கேற்கும் என்று அமித்ஷா அறிவித்துவிட்ட நிலையில் திரு எடப்பாடி இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார், என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சகோதரா. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அதிமுக என்ன முடிவு எடுக்க போகிறது என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு என்று மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்கார். நம்மோடு அதிமுகவிலிருந்து ரவி குழந்தைவேலு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த கூட்டணி மிக வலிமையாக இருக்கு, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துட்டு அப்படின்லாம் பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. அதிமுகவிலிருந்து சொல்லக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு திமுக முயற்சிக்கிறதுன்னு ஒரு கருத்தையும் நீங்க சொல்லிட்டு வரீங்க. ஏன் சார் கூட்டணி உறுதியா இருக்கு, பட் அதே நேரத்துல கூட்டணி உடையுமா என்கிற எதிர்பார்ப்பில் திமுக காத்துக் கொண்டிருக்கிறது. அதான் சரியான பதில். கூட்டணி அதாவது பிஜேபியுடன் கூட்டணி இல்ல மித்த கட்சிகள் எதுவும் வராம அதிமுக தவிக்க வேண்டும் என்பதுதான் திமுக எதிர்பார்ப்பு. அதை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய வலிமையான கூட்டணியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விரைவில் அமைத்து 2026 வெற்றி களம் காண்பதற்குண்டான வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார். விரைவில் அதற்குண்டான பதில் வரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள், குறிப்பாக திமுக சில கட்சிகள் வரும் சொல்றாங்க. மதிமுக எந்த நேரத்திலும் வெளியேறலாம் அல்லது வெளியேற்றப்படலாம் சொல்றாங்க. அவங்க இங்கதான் வருவதற்கான வாய்ப்பு என்றெல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார் இதுவரை அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்லை. இப்ப முதல்ல பேசினபடிதான் போயிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் தலைவர்கள் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அவர் திமுகவே இது மாதிரி ஒரு யூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுக கூட்டணி அமையவில்லை, யாரும் வரல, இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர்களே வேண்டுமென்றே ஒரு கருத்தை இந்த மாதிரி எல்லாரும் பத்திலும் பரப்பிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் அவர்களுடைய கூட்டணி வலுப்பிழந்து அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக கூட்டணியை நோக்கி வந்து விடுவார்களோ போய் விடுவார்களோ என்ற பயத்தில் அவர்களுடைய பதற்றத்தின் காரணமாக இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் சரியான போக்கு. நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். திமுகவினுடைய ஆட்சியின் மீது மக்கள் ஒரு கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் எதிர்க்கட்சியில் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் சென்னையில் நீங்கள் போராட்டம் நடத்தினதை பார்க்கலாம்.
கல்லூரி மாணவர்கள் தொடங்கி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜாக்டோ ஜியாவாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ ஜியாவாக இருக்கட்டும், ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தொடர் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. 2021 சொன்ன வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை. தேர்தலுக்கு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது திமுக தலைவராக சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றவில்லை. இப்பொழுது முதலமைச்சராக பிறகும் இந்த சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. நீங்கள் எங்களுக்கு புதுசாக எதையெல்லாம் சொல்ல வேண்டாம், நாங்கள் புதுசாக எதையும் கேட்கவும் இல்லை, ஏற்கனவே சொன்னதை ஒத்துக்கிட்டதை எங்களுக்கு செய்யுங்க, கொடுங்க அப்படிங்கிறது தான் போராட்டம் நடத்தவங்களுடைய குரலாக இருக்குது. அதை கடந்து குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது தமிழ்நாட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு, காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யவில்லை. தமிழ்நாடு காவல்துறையுடைய கரங்கள் கட்டப்பட்டு கொண்டிருப்பட்டு இருக்கு, இல்லை காவல்துறை செயலிழந்து இருக்கு. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் கவனத்திற்கு இது போகவே இல்லை. அப்படின்னா முதலமைச்சரும் செயலற்று இருக்கிறார் என்கிற கடுமையான விமர்சனங்களை எல்லாம் எதிர்க்கட்சிகள் வைத்து கொண்டிருக்கிற சூழல்ல அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிக்குள்ளும் ஒரு பெரும் அதிருப்தி இருக்குது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிகலாம் கூடுதல் இடங்களை கேட்கறது ஒரு பக்கம் இருக்கு. இவற்றையெல்லாம் சமாளிக்க முடியாமல் திமுக திணறி கொண்டிருக்கிறது. மக்கள் எதிர்ப்பு, அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு, ஆசிரியர்கள் எதிர்ப்பு, கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பம், அதிருப்தி, இப்படி பல்வேறு நெருக்கடியில் இருக்கிற திமுக அல்லது ஆளும் கட்சி, தமிழ்நாடு அரசு இவற்றிலிருந்தெல்லாம் திசை திருப்புவதற்காக விளம்பரங்களை அதிகமாக விளம்பர மாடல் அரசாக இருக்குது. இது திராவிட மாடல் அரசுன்னு முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் இது ஒரு விளம்பர மாடல் அரசு என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் எதிர்க்கட்சியிலிருந்து பேசுகிறவர்கள் எல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலமாக இது பார்க்கப்படுகிறது என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுக தரப்பில் சொல்கிறப்ப இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான அரசை நாங்கள் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம், முன்மாதிரி அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்கிறதா ஆளும் கட்சி தரப்பில் திமுக தரப்பில் சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் 2026 தேர்தல் களம் என்பது முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு மாறுபட்ட களமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 2026 மட்டுமல்ல, 2031, 36 திமுக ஆட்சி தான் என்று முதலமைச்சர் சொல்றார். ஆனால் ஆட்சி மாற்றம் உறுதி, ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்று பாஜக, அதிமுக சொல்வது. ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்கள் பார்வை என்ன? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. 36 என்ன, அதற்கு பிறகு 36, 6, 42, 6, 48ன்னு பெருக்கிக்கிட்டே போலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கள நிலவரம் எப்படி இருக்கிறது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். எந்த இடத்துல இவர் இதை பத்தி பேசுறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, வேலூர் போறாரு. அங்க வந்து 2 மிக முக்கியமான திமுகவினுடைய தலைவர்கள், அதுவும் மூத்த தலைவர்கள், அதுல ஒன்று ஏவா வேலு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகன். இந்த 2 பெரிய திமுகவின் ஜாம்பவான்கள் அவங்க போட்டி போட்டுட்டு அங்க மக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 60,000 70,000 பேருக்கு மேல வந்து மக்களை திரட்டி கொண்டு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கிறாங்க. அதனால் அவர் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் தங்களுக்காக வந்திருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைந்து இது போன்ற கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொன்று நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே வந்து மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டக்கூடிய நிலையில தங்களுடைய பலத்தை காண்பிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தமும் அந்த 2 தலைவர்களுக்கு இருக்குன்னு பார்த்திருக்கோம். அதனால கூட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அவர்கள் அனைவருமே வந்து திமுகவினர் தான். அந்த 2-3 மாவட்டங்கள்ல இருந்து திமுகவினர் கொண்டு வந்து வாகனங்கள்ல கொண்டு வந்த கூட்டம் தான் இது. அதை தவிர மக்கள் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் அல்ல. எனவே அப்படிப்பட்ட நிலையில் அதை பார்த்து விட்டு இந்த ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்து 26, 31 எல்லாம் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதா பார்க்கிறோம். ஆனால் அந்த 2 ஒரு பகுதிகளில் வரக்கூடிய கூட்டத்தை வைத்து மட்டுமே திமுக மீண்டும் 2-3 அடுத்தடுத்த 5 ஆண்டுகளுக்கும் ஆட்சியை பிடிக்கும் என்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா என்கிற அவருடைய கூற்று வந்து அறிவியல் பூர்வமாகவும் கணக்கு ரீதியாகவும் மக்களுடைய எண்ணங்கள் அதே போல வாக்குகள் அடிப்படையிலும் அது வந்து அப்படி நடக்குமா என்பதுதான் இங்கே நம் கேள்விக்குரியதாக ஆக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர்கள் திமுகவே இன்று வந்து தங்களுடைய நலத்திட்டங்கள் என்று சொல்லக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நலத்திட்டங்களாக இந்த உரிமை தொகையை தான் சொல்றாங்க. அப்புறம் மேலும் சில திட்டங்களை மட்டும்தான் சொல்றாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் வந்து இதுவரைக்கும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில வந்து இது நடைமுறைக்கு ஒவ்வாத
முதலமைச்சருடைய சொந்த விருப்பமாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு மகேஷ். விருப்பத்தை அப்படி அவர் மிகையா சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஸ்வா. முதலமைச்சர் இப்போ அண்மையில் வேலூர் திருப்பத்தூர் சென்ற போதும் சரி, இப்போ இன்றைக்கு சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் பேசுகின்ற பொழுது இது தமிழாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருந்த முதலமைச்சர் இப்போ தமிழாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பதத்தை இன்றைக்கு பயன்படுத்துகிறார். இதை திராவிட மாடல் ஆட்சிக்கான எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, மக்களிடம் ஒரு அதிருப்தி அதிகமாக இருக்குது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வர குற்றச்சாட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதால் தமிழாட்சி என்கிற ஒரு சொற்பிரயோகத்தை இன்றைக்கு முதலமைச்சர் பயன்படுத்தியிருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. அதே நேரத்தில் பார்க்குறப்ப எங்கள் கூட்டணி தொடர்ச்சியாக வலுவாக இருக்கிறது, நாங்கள் 2017 இந்த கூட்டணியானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, 3 தேர்தல்களை சந்தித்து விட்டோம், 4வது தேர்தலை சந்திக்க போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னாலும் கூட முன்னெப்போதும் இருந்த நிலையை விட இன்றைக்கு திமுகவிற்கு நெருக்கடி அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கூட்டணி கட்சிகளே அதிகமான இடங்களை கேட்டு கொடுக்கிற நெருக்கடி ஒரு பக்கம், கூட்டணியில் இருக்கிற கட்சியே நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று கோரிக்கையை வைப்பதும் என்றெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழல். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 2026 தேர்தல் களத்திற்கான பேசுபொருள் முன்னாடியே தொடங்கிட்டு விவாதங்களும் தொடங்கி இருக்கிற சூழலில் 2026 ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் என்று உள்துறை அமைச்சர் சொல்றார். இல்லை 36லும் எங்க ஆட்சி தான் முதலமைச்சர் சொல்றார். உங்கள் பார்வை என்ன சார்? கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுக்கு அதிமுக தலைமை தாங்குகிறது, அதுலயும் எந்த சந்தேகமும் கிடையாது. இது மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. திமுகவை பொறுத்தளவு அவங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு பயம் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுல இருந்து அவங்க மாறி 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 அலறி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதிமுக பாஜக கூட்டணி பயம், முருகர் மாநாடு நடந்தா பயம், அமித்ஷா சென்னைக்கு வந்துட்டு போனா பயம். எந்த ஷாவுக்கும் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுபவர்கள் ஷா காலத்துல என்ன பண்ணார்கள்? ஷாதான் இவங்களை இந்த திமுக ஆட்சியை கலைத்ததே ஷாதான் என்பதை நினைவு கொண்டு பயப்படுகிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஷா கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு பயப்படுகிறார்களா என்னவான்னு தெரியாது. இன்னைக்கு அவங்களுக்கு கூட்டணி கட்சியே அவர்களுக்கு சொப்பனமாக இருக்கிறது. திருமாவளவனால நிம்மதியாக ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்த முடியல, அதுக்கு ஒரு பயம். கம்யூனிஸ்ட் கட்சியால நிம்மதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல, கொடுத்தா முரசொலியில பெருசா அவரை எச்சரித்து பெரிய கட்டுரை வருகிறது. கம்யூனிஸ்ட் மேல பயம், கூட்டணி மேல பயம், அதிமுக மேல பயம், பாஜக மேல பயம். இவ்வளவு பயத்தை வச்சுட்டு நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னா இதை விட பைத்தியக்காரத்தனம் தெரியாது. நீங்க அதாவது இந்த படத்துல ஒரு சினிமால வடிவேல் சொல்லுவாங்கல்ல, எது வீக் எது ஸ்ட்ராங்னு சொல்லுவான், பேஸ்மெண்ட் அதே மாதிரி சொல்லுவான்ல, அந்த மாதிரி கீழே இவங்களுக்கு ஆடிட்டே இருக்கு. என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பயத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2036 முதல்ல 20 அடுத்த வர 31 யோசிங்க, 26 யோசிங்க சார், அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க. 26 என்ன கதை விடுறீங்க? 26லயே நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று தெரியாதுங்கிறத உண்மை. இதை விட்டுட்டு நாங்க அப்படி இருப்போம் இப்படி ஆட்டம் பயம், வேற ஒரு காரணமும் கிடையாது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் கூட ஒன்றை குறிப்பிட்டிருக்கீங்க, ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள், பாஜகவுடைய லட்சியம் அதுதான், அது நிறைவேறும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இந்த கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற குழப்பம் அந்த உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றாது, அந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி என்றெல்லாம் விமர்சனங்களை திமுக தரப்புலேருந்து வைக்கிறாங்களா சார்? அவங்க அதான எதிர்பார்ப்பாங்க. மக்கள் விரோதிகள் ஆயிட்டாங்க. என்ன மக்கள் முழுமையாக திமுக அரசை எதிர்க்கிறது, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுலேயும் குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசை முழுமையாக இந்த நாட்டு மக்கள் எதிர்க்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் ஒன்றிணையாமல் இருந்தால்தான் தங்களுக்கு வசதி, தன்னுடைய கட்சி வாக்குகளை வைத்து வெற்றி பெற்ற முடியும் என்ற தப்பான கணக்குகளை போடுகிறார்கள். கட்சி வாக்குகள் என்பதே கூட அந்த கட்சியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், கட்சியில் நிர்வாகியாக இருப்பானே தவிர அவருடைய மனைவி, தாய், அதை போல
பெற்றோர்கள், மற்றவர்கள் அனைவரும் இவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று கருத முடியாது. காரணம், இன்றைக்கு இந்து தர்மத்திற்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக, அவருடைய வழிபாட்டு முறைக்கு எதிராக, அவருடைய வாழ்வியல் முறைக்கு எதிராக நடத்துகிற ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி ஒரு சாராரை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் ஆட்சி நடத்துகிற போது தங்களுடைய கூட்டணி கட்சி வேண்டும், சிறுபான்மையுடைய வாக்குகள் வேண்டும் என்பதற்காக தவறான நடைமுறையை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியதில் அதையெல்லாம் துர்காதேவியை விட்டு சமாளித்துக் கொள்ளலாம் என்று துலாபாரம் எல்லாம் கொடுத்து கோயில் கோயிலாக போய் அவரை எல்லாம் அட்டமை போட்டுக்கொண்டு அப்படி இருக்கிறதுனால எல்லாம் மன்னிப்பு கிடைத்து விடும் என்று கருதுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களை இந்த நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். அதுவும் குறிப்பாக ஊழலில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு சொல்லப்போனால், சரியான வார்த்தை சொல்லப்போனால், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ஊழல் சாத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு அமைச்சரவை. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையை நடத்தி கொண்டிருக்கிற அவர் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை வெளியே வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய கருத்துக்கே கூட எதிராக கருத்து சொல்லுகிறார். இதெல்லாம் வெறும் வாய்ச்சவனாலே இன்றைக்கு ஓட்டிக் கொண்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். பெரிய மோடியை எதிர்க்கிறோம், அதை போல அமித்ஷாவை எதிர்க்கிறோம், மிகப்பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கலாமே தவிர உள்ளார்ந்த பயத்தில் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஆடி போயிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அமைச்சரவையே இன்றைக்கு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் என்ன ஆகுமோ என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அதை வெளிக்காட்டுக் கொள்ளாமல் ஓடுகிறான் பார்ப்பார் என்று சொல்லிவிட்டு இவர்கள் ஓடுகிறோம். அதை திருடன் ஓடுகிற போது முன்னாலே ஓடுகிறவனை பார்த்து அவன்தான் திருடன் என்று அடையாளம் காட்டி ஓடுகிறதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர் நடந்து கொள்கிறார்கள். நிச்சயமாக சரியான பாடத்தை இந்த தமிழகம் அவர்களுக்கு தரும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல தேர்தல் களங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தலுடைய பிரச்சாரம் என்பது இப்போது முன்கூட்டியே தொடங்கிட்டு வியூகமுடைய தொடங்கிட்டுலாம் சொல்கிறாங்க. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்? வியூகத்தில் தற்பொழுது முந்தி செல்வது யார் சார்? தேர்தல் வியூகத்தை பொறுத்தவரையில் வழக்கமாக ஆளுங்கட்சி தான் எப்போவுமே முன்னணியில் இருக்குது. அவங்க அதுக்கேற்ப திட்டங்கள்லாம் தீட்டி வராங்க. தனியாகவே அவங்களுடைய பலத்தை பெருக்கவும், கூட்டணி கட்சிகளை தங்களை விட்டு விலகாமல் இருக்கவும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் இந்த முறை முன்கூட்டியே கூட்டணி அறிவித்து விட்டன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி அதிமுக கூட்டணி முதல் கட்டமாகவே முன்கூட்டி அறிவித்ததுனால அந்த கூட்டணி பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகளை விரைவில் இழுத்து தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கு முன்னாலேயே எல்லா கூட்டணி ஏற்பாடுகளை முடித்துவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு அந்த பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் கொண்டு இன்னும் ஒத்து வராத நிலை இருக்கிறது. அதையும் சரி செய்து விட்டால் அதற்கு பிறகு களத்தில் இறங்குவது குறித்து அவர் ஆலோசித்து வருகிறார். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதால் தான் மதுரையில் நடந்த முருகன் மாநாடு எழுச்சியோட நடைபெற்றது. அதில் மற்ற கூட்டணி கட்சிக்காரன் கலந்துக்கிட்டாங்க. இதனால முன்கூட்டியே கூட்டணி அமைக்கிற வியூகத்தை தான் அமித்ஷா பண்ணிட்டு இருக்காரு. திமுகவை பொறுத்தவரையில அவங்க எதிர்கட்சி கூட்டணியை புலப்படுத்தும் முயற்சி மற்றும் தங்கள் கூட்டணியில் கட்சிகள் வெளியே போகாமல் காப்பாற்றும் இந்த ரெண்டையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால 2 பேருமே சரிக்கு சமமா இப்போ போட்டியில இருக்காங்கன்னா கடும் முயற்சி இருக்காங்கன்னு நான் கருதுறேன். திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரும் குழப்பம் இருக்கு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. மதிமுக எப்ப வேணுமானும் வெளியேறலாம், வெளியேற்றப்படலாம் என்றெல்லாம் சொல்றாங்களே, எப்படி சார்? ஆமா, அதாவது இப்போ அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து மேலும் பல கட்சிகள் அவங்க சேர்க்கணும் அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து ஒன்றிணைந்த கட்சிகளாக வெளியேற்றினா தான் அவங்க முடியும். அதுக்காக தான் அவங்க இப்போ மதிமுக அந்த கட்சிகளுடைய அங்கு உள்ள பிரச்சனைகள், ஏன்னா ஏற்கனவே இந்த பாமகவில் ஏற்பட்டது போல மதிமுகவிலையும் அங்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அப்பா அம்மா இந்த மூத்த தலைவர்களுக்கும் இளைய MP துரை வைகோ அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி அவங்க அவரை அந்த கூட்டணிக்கு இழுக்கலான்னு கருதுவாங்க. ஏன்னா துரை வைகோ அவருடைய சொந்த தொகுதியை விட்டு திருச்சியில ஜெயிச்சாரு. இருந்தா கூட திருச்சியில இப்போ அவர் கேட்டதெல்லாம் நடக்குது. மத்திய அரசுல இருந்து கிட்டத்தட்ட அவர் தொகுதிக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அவர் கேட்ட திட்டங்கள்லாம் செய்து கொடுக்காங்க. அதனால அவர் பாஜக ஆதரவு நிலை எடுக்கலாம் என்ற கருத்து எழுந்து வருகிறது. அதனோட விளைவுதான் இப்போ அந்த கட்சியிலும் ஒரு சில ஏற்பட்டுள்ள சில குழப்பம். ஆனாலும் தொடர்ந்து பாஜக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு சில கட்சிகளை இழுக்கணும். அதிமுக பொறுத்தவரை திருமாவளவனை வரணும் விரும்புறாங்க.
இந்த மாதிரி அவங்க வந்து தங்களோட கூட்டணி பலப்படுத்துறதுக்கு திமுக கூட்டணியில் உள்ள ஒன்று ரெண்டு கட்சிகளும் இழுத்தாதான் முடியுங்கிற நிலைமைக்கு இருக்காங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் இப்போ உள்ள அதிமுக கூட்டணி இருந்து வந்து அப்போ வந்து அவங்க வெற்றி பெற முடியல. அதனால மேலும் திமுக கூட்டணி 2-3 கட்சி வந்தா தான் இன்னும் அதிக பலத்தோட மோதலாங்கிற ஒரு கருத்துல செயல்படுறாங்க. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் வியூகத்தில் முந்துவது யார் என்று பார்த்தோம். பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய கருத்துக்களையும் பார்த்தோம். மக்கள் பார்வைக்கே ஒன்றை முன்வைக்கிறோம். ஆட்சியின் மீது திமுக என்கிற கட்சி அவர்கள் நடத்துகிற அந்த ஆட்சியின் மீது இரண்டின் மீதுமே ஒரு பெரும் அதிருப்தியில் மக்கள் இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுகின்ற போராட்டங்கள் அதை வெளிப்படுத்துகின்றன. சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. போதைப் பொருட்கள் புழக்கம் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையே இளைய தலைமுறையை பெரும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. அது இன்றைக்கு அது குறித்த சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கவில்லை என்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை இந்த அரசு சுமந்திருக்கிற சூழல்ல தேர்தல் வியூகம், தேர்தல் களம் என்பது இப்போதே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிற சூழல்ல ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அவர்கள் தான் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பது தெரியும். அவர்கள் ஒரு முடிவை செய்திருப்பார்கள். வீகத்தில் முந்தியிருப்பது யார் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதையும் அந்த மக்கள் பார்வைக்கே விட்டுவிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம்.